ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வெஜிடபிள் அண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் பரோட்டா தான் செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் 4 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சின்ன தான் நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஆனியன் சின்ன தான் நறுக்கி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கேரட் போட்டுட்டு, அப்புறம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து இது 3 தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு, பொட்டேட்டோவை நான் அப்படியே போட்டுட்டேன். அதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா வந்து இதை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுட்டு, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு நிறையாவே போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் அயன் ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இப்போ பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம கிண்டிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பராத்தாக்கு நல்ல மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் சாஃப்டாக. இதை திரட்டிட்டு ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி கையாலேயே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். திரட்டுற குச்சால் நம்ம பண்ணோம்னா அது ஒட்டிக்கும். நல்லா பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது தோசைக்கல்லில் போட்டுட்டு பட்டரோ இல்லை நெய்யோ இல்லைன்னா வந்து எண்ணெயோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை போட்டு 2 பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மொறுன்னு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதை வந்து நம்ம வெறுமனே அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட வேணும்னா உங்களுக்கு கெச்சப் கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.